ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கெம்ஸோன் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 11th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் சாப்டரான சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸ் பார்க்கலைன்னா பார்த்துட்டு வாங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம தேர்ட் லா போகலாமா? தேர்ட் லா என்னென்னா லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்ஸ். வென் டூ எலமெண்ட்ஸ் கம்பைன்ஸ் கிவ் டிஃபரண்ட் எலமெண்ட்ஸ். மாஸ் ஆஃப் an element combines with fixed mass of element in simple ratio. இந்த லா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணுறப்போ 2 ரியாக்டன்ட் ரியாக்ட் ஆகுறப்போ நமக்கு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் அப்டெயின்ட் ஆகும். அதில் ஒரு ரியாக்டண்ட்டோட மாஸ் ஃபிக்ஸடாகவும் இன்னொரு ரியாக்டண்ட்டோட மாஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுற மூலயமா நமக்கு டிஃப்ரெண்ட் மாலிகுல்ஸ் வந்து ப்ராடக்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ரியல் லைஃப்பில் பார்த்தோன்னா, பஸ் எடுத்துட்டோன்னா ஒரு டிரைவர் இருப்பாங்க, 10 பேசஞ்சர்ஸ் மேலே ட்ராவல் பண்ணலாம். சிமிலர்லி இன் கார் ஒரு டிரைவர் 4 பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணலாம். ஸோ இங்கே என்ன காமனாக இருக்குது? டிரைவர் இஸ் அ காமன், பட் பேசஞ்சர்ஸோட அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகுதா? இந்த சிமிலர் வே நம்ம வந்துட்டு இங்கே எக்ஸாம்பிளை வந்துட்டு நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் எடுக்கிறப்போ நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். அதில் 3 ப்ராடக்ட்ஸ் என்ன எடுத்திருக்கோம்னா, இங்கே நம்ம N2O, NO, N2O3 எடுத்திருக்கோம். இங்கே வந்து N2O பார்க்குறப்போ நமக்கு தெரியும் நைட்ரஜனோட மாஸ் என்ன 14 அண்ட் ஆக்சிஜனோட மாஸ் என்ன 16. ஸோ 14 கிராம் ஆஃப் நைட்ரஜன் அண்ட் 16 கிராம் ஆஃப் ஆக்சிஜன். இங்கே N2O எடுக்கிறம்போது 214 கிராம்ஸ் நமக்கு யூஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ நமக்கு இங்கே N2O பார்க்குறப்ப என்ன வரும்? 28 கிராம் ஆஃப் நைட்ரஜன் அண்ட் 16 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் கம்பைன்ட் ஆகிட்டு நமக்கு N2O ஃபார்ம் ஆகிருக்கும். அது நம்ம சிம்பிள் ரேஷியோ தானே சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் 14 கிராம் ஆஃப் நைட்ரஜன் அண்ட் 8 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் இங்கே யூஸ் ஆகிருக்கு. சிமிலர்லி NO எடுத்துட்டோன்னா 14 கிராம் ஆஃப் நைட்ரஜன், 16 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் N2O3ல 14 கிராம் ஆஃப் நைட்ரஜன் அண்ட் 24 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் கிடச்சிருக்கும். இதுக்கு நமக்கு ரேஷியோ எடுத்தோன்னா இங்கே நைட்ரஜன் நமக்கு இங்கே எல்லாத்துலேயும் எங்கே யூஸ் ஆகிருக்கு? 14 கிராம் 14 கிராம் 14 கிராம். ஸோ ஃபிக்ஸ்டு ரேஷியோவாக இருக்குது. ஆனால் இங்கே ஆக்சிஜன் என்ன? 8 கிராம் 16 கிராம் 24 கிராம். ரேஷியோ எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? சிம்பிள் ரேஷியோ தான் கிடைக்கும். 1:2:3. ஸோ நமக்கு சிம்பிள் ஹோல் நம்பரை வந்து ரேஷியோ நமக்கு கிடைக்கும். ஸோ லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன் நம்ம கொஸ்டின்ஸில் எப்படி சால்வ் பண்ணலாம்னா, நம்ம ரேஷியோ எடுக்கணும். ஒரு காம்பவுண்டோட ரேஷியோ ஃபிக்ஸடாகவும், இப்போ 14:14:14 எடுத்தால் 1:1:1. ஸோ சேம் ரேஷியோ தான் வரும். இன்னொரு காம்பவுண்டோட ரேஷியோ வந்துட்டு சிம்பிள் ஹோல் நம்பராகவும் வந்துச்சுன்னா அந்த காம்பவுண்ட் வந்து நம்ம மல்டிபிள் ப்ரொபோர்ஷனுக்கு வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நம்ம வந்துட்டு டிக் பண்ணிடலாம். ஸோ கொஸ்டின்ஸ் கீழே வந்து கொடுத்துருக்கேன். அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் கமெண்டில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஆன்சர் பார்க்கலாம். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.